முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. மக்களவை தேர்தலையொட்டி பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அரசின் திட்ட பயனாளிகளுக்கு தேர்தல் அறிக்கையின் நகல்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் என பாஜக அறிவிப்பு. வசிக்கும் இடத்திலிருந்து வாக்களிக்கும் வகையில் பொது வாக்காளர் அட்டை வழங்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. தொன்மையான மொழியான தமிழை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக அறிவிப்பு. திருவள்ளூர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தகவல். நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றும் இலக்கு எட்டப்படும் என்றும் அறிவிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நாளை நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றி கண்காணிப்பு கேமராக்களும் சாலையோர தடுப்புகளும் அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு. சித்திரை திருநாளாம் தமிழ் புத்தாண்டு இன்று பிறந்தது. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துக்களை பரிமாறி தமிழ் புத்தாண்டு கோலாகலம். தமிழ் கலாச்சாரத்தின் துடிப்பான மரபுகள் மற்றும் ஆழமான பாரம்பரியத்தின் வெளிப்பாடாக தமிழ் புத்தாண்டு திகழ்வதாக பிரதமர் மோடி கருத்து. அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் நிறைவை தமிழ் புத்தாண்டு கொண்டு வரட்டும் என்றும் வாழ்த்து. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது வழியில் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வாழ்த்துச் செய்தி. டாக்டர் ராமதாஸ், செல்வ பெருந்தகை, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் சித்திரை திருநாள் வாழ்த்து. அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தேசிய தலைவர் நட்டா, மத்திய அமைச்சர்களும் அஞ்சலி. அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்களுடன் இணைந்து சமத்துவ நாள் உறுதிமொழியையும் ஏற்றார். இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான தேர்தலை நாடு சந்திப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. அம்பேத்கர் ஏற்றி வைத்த அரசியல் சட்டம் எனும் மொழியை சுடர் மங்காமல் பாதுகாப்பது நாட்டு மக்களின் கடமை என்றும் வலைப்பதிவு. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சேலம் தொங்குபூங்கா அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். குடும்ப அரசியல், ஜாதி அரசியலுக்கு வரும் மக்களவைத் தேர்தலே கடைசி தேர்தலாக இருக்கும் என அண்ணாமலை பேச்சு. மத்திய அரசு கொண்டுவரும் எந்த திட்டமாக இருந்தாலும் அதனை எதிர்க்கும் ஒரு கும்பல் இருப்பதால் இம்முறை பாஜக 400 இடங்களுக்கு மேல் வெல்ல வேண்டும் என கருத்து. இந்தியாவில் நல்ல திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், அடிப்படையாக இந்த நாட்டை மாற்றக்கூடிய நல்ல திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கும்பல் இருக்கு. அதனாலதான் நாம 400 நோக்கி போறோம். 400 நோக்கி எல்லா இடத்திலும் போறோம். காங்கிரஸ் என்கின்ற கட்சி எங்கேயும் வெற்றிபெறக்கூடாது. எல்லா இடத்திலும் தேசியவாதிகள் இருக்கணும் இந்த நாட்டில். அதனால்தான் ஒரு எம்பி சீட். கோவை துடியலூரில் தேர்தல் பரப்புரைக்கு இடையே ஜமா படித்த அண்ணாமலை பட்டியலினத்தைச் சேர்ந்தவரின் வீட்டிலும் உணவருந்தினார். உதகையில் படுகரின மக்களுடன் உற்சாகமாக நடனமாடிய பாஜக வேட்பாளர் எல் முருகன் விவசாயிகளுடன் கலந்துரையாடியும் வாக்கு சேகரித்தார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக பாஜக நிர்வாகி கோவர்தனன் என்பவருக்கு காவல்துறை சம்மன். கோவர்தனனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் வைத்து பணம் கைமாற்றப்பட்டதாக தகவல். 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் தனக்கு சம்மன் ஏதும் வரவில்லை என நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தன்னை பரப்புரை செய்ய விடாமலும் தேர்தல் பணிகளில் ஈடுபட விடாமலும் தடுக்கும் முயற்சிகள் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல். ஜாஃபர் சாதிக் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரே மாதத்தில் என்சிபி அதிகாரிகள் நடவடிக்கை.
தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து 54,840 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,855 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காங்கயம் முத்துவின் வின் எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.